ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் டு குக் தமிழ். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது பீஸா. இதில் நான் மெயினாக சிக்கன் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி குயிக்காக வீட்லேயே செய்யலாம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல 1/4 கப் மிதமான சூடான தண்ணி விடுறேன். அதோட 1 டீஸ்பூன் சீனி, அதோட 1 டீஸ்பூன் ரை ஈஸ்ட் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன் 10 நிமிஷத்துக்கு. வேறு ஒரு பாத்திரத்துல 2 கப் மாவு போட போறேன். இந்த மாவோட 1 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் பட்டரும் போடுறேன். இதோட நாங்க 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த அந்த ரை ஈஸ்ட்டை ஊத்துறேன். இந்த மாதிரி நல்ல பபுள்ஸோட வந்திருக்கணும். இல்லையாண்டா உங்களோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிதமான சூடா பார்த்து நீங்க விட்டுருக்கணும். இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை இப்ப நான் நல்லா குழைக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மாதிரி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா குழைச்சி விடணும். நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடாதுமா. இந்த மாதிரி நல்லா குழைச்சி விடுறேன். இந்த 2 கப் மாவுக்கு நீங்கள் ஒரு பீஸா செய்யலாம். இப்போ இழுக்கைக்குள்ள இந்த மாதிரி நல்லா இழுத்து வரணும். இது ஒரு நாள் 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா குழைச்சி விட போறேன். இது இப்போ நல்லா குழைச்சாச்சு. இதை இப்போ நான் 1 மணித்தியாலத்துக்கு ஊற வைக்க போறேன். அப்படி ஊற வச்சிங்கன்னா நல்லா டபுள் சைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி வைக்க போறேன். மினிமம் நீங்க 1 மணித்தியாலத்துக்கு வச்சிங்கன்னா தான் நல்லது, நல்லா பொங்கி வருமா. இப்போ நல்லா 1 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸ்ல வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி வருமா மேல. நான் 1 மணித்தியாலம் வச்சிருக்கிறேன். நீங்க 2-3 மணித்தியாலம் வச்சா கூட இன்னுமே நல்லது. இப்போ கீழே கொஞ்சம் மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டி பிடிக்காது. இதில் போட்டுட்டு இந்த மாவை இப்போ நான் 2ஆ பிரிக்க போறேன். இப்போ 2ஆ பிரிச்சதுல ஒரு மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுல் ஆக்கி விட போறேன். ஆகிட்டு இதை இப்போ நான் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி விட போறேன் வட்டமா. உங்களுக்கு எந்த அளவு பீஸா வேணுமோ அந்த அளவிலிருந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல நீங்க உருட்டி விடணும். இப்போ இதை ஒரு பேன் ஒன்றில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சூடாக்கி விட போகிறேன். சூடாக்குறது மட்டும்தான். நல்லா நீங்கள் இதை ஹீட் பண்ணக்கூடாது, நல்லா கருகக்கூடாது. 2 சைட்டும் இப்போ நான் சும்மா வச்செடுக்க போகிறேன். ஒரு 1 மினிட் அவ்வளவுதான். உங்களுக்கு நான் காட்டுவேன் வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். கலரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூடாகிருக்குன்றது. ஏன் நல்லா சூடாக்க கூடாதுன்னா அப்புறம் நாங்கள் அவுன்ல வைக்க போறேன். அதனாலதான் இந்த மாதிரி மெல்லிசா சூடாக்கி விட போறேன். இதை அவ்வளவுதான். இந்த மாவு ரெடி ஆயிட்டுது. இப்ப அடுத்த இதை செய்ய போறேன். முதல் செய்ததை மாதிரி தான் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி விட போறேன். முதல் செய்த அளவை விட ஒரு 3 சென்டிமீட்டர் கூடவா நீங்க எடுத்து செய்யணும். உங்களுக்கு உருட்டு காட்டியால செய்ய கஷ்டமா இருந்தா கையால கூட இழுத்து வச்சு செய்யலாம். ரொம்பவே ஈஸியா செய்திடலாம். இந்த மாதிரி செய்து விடுங்க. செய்துட்டு இந்த உருட்டு கட்டாளியை உருட்டி பேக்கிங் ட்ரேயில் வைக்க போறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது பெரிய கொஞ்சம் மாவா இருக்கிறபடியா கையால் எடுத்து வைக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேல 3 ஸ்லைசஸ் செடார் சீஸ் வைக்கிறேன். அடுத்ததான் ஏற்கனவே சூடாக்கி வச்சிருந்தேன் அந்த ரொட்டி மாவை இதுக்கு மேல வைக்கிறேன். வச்சுட்டு கீழ் மாவை மேல் மாவோட ஒட்டி விட போறேன். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு முள்ளுக்கரண்டியால குத்தி ஓட்டையாகி விடுறேன். இந்த மாதிரி அடுத்து பீஸா சோஸ் விட போறேன். இந்த பீஸா சோஸ்ல ஏற்கனவே ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறபடியா நான் தனியா ஹெர்ப்ஸ் எல்லாம் போட போறதில்லை. இது மட்டும்தான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுத்த மொசரல்லா சீஸ். இது நான் துருவி வச்சிருக்கிறேன். அதனால துருவி வச்சுக்கிறதே போடுறேன். உங்களோட எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க போடலாம். இது கொஞ்சம் நீங்கள் கூடவே போடலாம். இதுக்கு பீஸாக்கு மொசரல்லா சீஸ் ரொம்பவே டேஸ்டா கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு பார்த்து நீங்க போடுங்க. அடுத்து நான் போட போறது சிக்கன். இது உங்களுக்கு புளிய ரொட்டி பிரான்ஸ்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது அதாவது உங்களுக்கு எப்படி எந்த சிக்கன் கிடைக்குதோ அந்த மாதிரி
அடுத்ததாக வந்து 4 ஸ்லைசஸ் டொமேட்டோ போடுறேன். டொமேட்டோ நீங்கள் இருந்தால் கட்டாயம் போடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பீஸாக்கு. அடுத்ததாக வந்து இதுவும் சிக்கன் தான், இது வந்து ஸ்லைசஸாக இருக்குது. முதல் வந்தது அரைச்சது, இது வந்து ஸ்லைசஸ் தான். நான் சிக்கன் பீஸா செய்கிற வழியாக இந்த மாதிரி போடுறேன். இதை வந்து நான் இப்போ சின்ன சின்ன துண்டு துண்டா வட்டி போட போகிறேன். இந்த மாதிரி தூவி விடுறேன். இதுக்கு அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு உரைப்பு விருப்பம் இல்லையென்றா நீங்கள் போடாமல் விடலாம். இதோட 2 பச்சை மிளகாய் வெட்டி மேலே தூவி விட போகிறேன். அதுக்கு பிறகு 200 செல்சியஸில் 30 நிமிஷத்துக்கு இதை அவனில் பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து எங்களோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இதை இப்போ பீஸா கட்டரால கட் பண்ணி விட போகிறேன். பீஸா எல்லாம் நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு நான் இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், இந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா சூப்பராக உள்ளுக்குள்ள எல்லாமே மெல்ட் ஆகி வந்திருக்குது. பீஸாவை பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு ஈஸியாகவே செய்திடலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது எதுவோ அதை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ஜம்மியான பீஸாவை நான் உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களுடைய அன்பானவர்களுக்கு செய்து எப்படி வந்தாண்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கேட்கணுமெண்டா கமெண்டில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததான் மெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதை கிளிக் பண்ணி வச்சுருந்தா தான் என்னுடைய எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.